ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இப்போ ஒரு சில அப்டேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா போயம் ப்ரோஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதோட வேர்ட் ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 இங்கிலீஷ் இருக்குது, எல்லாருமே எடுத்துக்கலாம். குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 போயம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 13 எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளும் தேடி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 13ல் 7க்கான சோர்ஸ் கிடச்சிது. ஒரு 6க்கு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் எங்கேயுமே இல்லை. ஸோ இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா போயம் நேம் கொடுத்துருப்பாங்களா, அதில் எங்கேயுமே இல்லை. கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போயமுக்கு பின்னால் சும்மா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்களா. ஸோ இப்போ மெயின் போயம் ஒன்றா இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரீட் அண்ட் என்ஜாய் அப்படி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போயம் எடுத்திருக்காங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா தேட கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா போயம்கான வேர்ட் சொல்லி நம்ம எடுத்துட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இது சமச்சீர் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 147 இருக்கும் இந்த போயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த crocodile. இது 6th டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 101 இருக்கும். அடுத்து த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புது புக்கில் இல்லை, பழைய எடிஷன். அதாவது இப்போ புது புக்கே பார்த்தோம் அப்படின்னா 2020 விட்டுட்டாங்க. அதில் ஒவ்வொரு எடிஷனாக விட்டுருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் எடிஷனில் இல்லை, 2021 எடிஷனில் தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிறது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 99ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு போயம் அட்வென்ச்சர், த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு போயமில் பேக் இன் த ஓல்ட் டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிற போயமை நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் இந்த பழைய எடிஷனில் தேடினீங்க அப்படின்னாலும் கிடைக்காது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 99ல் இன்னொரு போயம் நேம் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர். ஸோ இந்த போயமில் பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் பாஸ்ட்னு முடியும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா தேடுறதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டு. அடுத்து வாண்டரிங் சிங்கர்ஸ். இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 126ல் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த லிசனர்ஸ். இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 126. அதுக்கப்புறம் லெஷர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 21ல் இதை நீங்கள் போயமாக தேடினீங்க அப்படின்னா அங்கே இண்டெக்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பின்னால் ரீட் அண்ட் என்ஜாய், அதாவது ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், இதான் ஒரு போயம். இந்த போயமுக்கு பின்னால் ரீட் அண்ட் என்ஜாய் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெஷர் போயம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த பவர் ஆஃப் ஸ்மெயில். ஸோ இந்த போயமும் அதே மாதிரி தான். ஏ பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம் 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 42ல் இருக்கும். அதுக்கு பின்னால் ரீட் அண்ட் என்ஜாய்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இந்த பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படிங்கிற போயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 81ல் ஆன் கில்லிங் எ ட்ரீ. இந்த போயமுக்கு பின்னால் கொடுத்துருக்க ரீட் அண்ட் என்ஜாய். அடுத்தது நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 107ல் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இந்த போயமுக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ரீட் அண்ட் என்ஜாய், நல்லா இருக்கு உங்கள் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஏதாவது போயம் ஆட் பண்ணணும், இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் த ஜென்ரலிஸ்ட் மதர். இதுவும் அதே தான், ரிவர் போயம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ரிவர் போயம் பேஜ் நம்பர் 145ல் இருக்கும். அதில் இருக்கிற ரீட் அண்ட் என்ஜாய். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டார். இதுவும் அதே தான், ரீட் அண்ட் என்ஜாய். ஸோ இந்த காமெட் அப்படிங்கிற போயம் 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 169ல் இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்க ரீட் அண்ட் என்ஜாய் தான் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்டார் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஆஃப் மை டேட். இதுவும் 9th பேஜ் நம்பர் 195ல் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இந்த போயமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரீட் அண்ட் என்ஜாய் தான் இந்த போயம். ஸோ நீங்கள் புக்கை எடுத்து இண்டெக்ஸில் தேடி இருப்பீங்க, யாருக்குமே கிடச்சிருக்காது. ஸோ உள்ளே நம்ம ஒவ்வொரு பக்கமாக 6th to 10th வரைக்கும்
ஒவ்வொரு பக்கமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு R&Dலாம் பண்ணி ஒரு 11 பேர் கொண்ட குழு வச்சு தேடணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது த கிரம்பிள் ஃபேமிலி. இது பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 45 வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த 13 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்பீங்க ப்ரோ PDF அப்படின்னு. பிடிஎஃப்பும் ஆப்பில் அப்லோட் ஆகிட்டு. ஸோ முதல்ல நம்மளோட ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பை லாகின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் பக்கத்துலேயே ஒரு 6 டேப் வந்து இருக்கும். அதில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்தது வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். வேர் டு ஸ்டடிக்குள்ளே போய் பாருங்கள், இந்த PDF உங்களுக்கு வந்து கிடைக்கும். நியூலி ஆடட் போயம் அப்படிங்கிற நேமில். இந்த இது மட்டும் இல்லாமல் மற்ற GS தமிழ் எல்லாத்துக்குமே அதில் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தடுத்த அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.